இந்த பெட்டியை இதற்கு முன் எங்கேயாவது பார்த்த ஞாபகம் உண்டா? சில வேளை நீங்கள் இதனை பார்த்திருக்கலாம். இவ்வாறான பெட்டிகள் பொதுவான இடங்களில் பரவலாக காணப்படும், முக்கியமாக பாடசாலைகள், வேலைத்தலங்கள் மற்றும் வியாபார ஸ்தாபனங்கள். இதன் பெயர் ஏஇடி மெஷின். இதன் ஆங்கில விரிவாக்கம் ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் டிஃபைபிரிலேட்டர் என்பதாகும். இதன் முக்கியத்துவம் என்னவென்றால், சுய நினைவிழந்து வீழ்ந்து கிடக்கும் ஒரு நபரின் இதய துடிப்பை அறிந்து அவருக்கு ஷாக், அதாவது அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்க வேண்டுமா இல்லையா என்பதனை அறியும் கருவிதான் ஏஇடி. மாரடைப்பின் விளைவாக மயங்கி விழுந்த நபருக்கு ஏஇடி இயந்திரத்தினை உபயோகிப்பதற்கு முன்பு, அதாவது சுய நினைவிழந்த நபருக்கு அடுத்த 10 நிமிடங்களுக்குள் செய்யப்பட வேண்டிய முதல் உதவி ஒன்று உள்ளது. அதன் பெயர் சிபிஆர். இதன் ஆங்கில விரிவாக்கம் கார்டியோபல்மனரி ரிசசிட்டேஷன் என்பதாகும். இதன் சுருக்கமான செய்முறை விளக்கம் இதுதான். நீங்கள் இந்த ஒளிப்பதிவில் பார்ப்பது போன்று நோயாளியை தரையில் கிடத்தி இந்த பதிவில் காண்பிப்பது போன்று அவருடைய நெஞ்சு பகுதியில் 30 நிமிடங்கள் அழுத்த வேண்டும். அழுத்தும் வேகம் நிமிடத்திற்கு 100 120 ஆக இருக்க வேண்டும், அல்லது 2 இன்ச் ஆழத்துக்கு அழுத்த வேண்டும். இதனை 3 4 நிமிடத்துக்குள் செய்ய வேண்டும். இவ்வாறு 5 முறைகள் செய்ய வேண்டும்.